அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். புத்தாண்டினை இறைவனின் துணையுடன் சிறப்பாக துவங்கிய நாம் தமிழர் திருநாளாம் தை திருநாளை கொண்டாடுவதற்கான தயாரிப்பில் இருக்கிறோம். இவ்வினிய நாளிலே இறைமகன் நம்மை இறை தந்தையோடு ஒன்றித்த வாழ்வு வாழ அழைக்கிறார். இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறைவாசகம் புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 28 முடிய. இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு கப்பர்நாகும் தொழுகை கூடத்தில் போதிக்கிறார். அதே போன்று அருள் அடையாளமும் செய்கிறார். இவை இரண்டினையும் அவர் சாதாரணமாக இல்லாமல் அதிகாரத்துடன் செய்கிறார். அவர் போதித்த அந்த தொழுகை கூடத்தில் சாதாரண மக்கள் மட்டுமின்றி அன்றைய இஸ்ரேல் சமூகத்தின் உயர் பொறுப்பில் இருந்தவர்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள், உயர்தட்டு மக்கள் என பலரும் இருந்தனர். இத்தகைய உயர்தட்டு மக்களின் நடுவில் நாம் போதிக்கிறோம் என்று ஒளிவு மறைவுகளோடோ நயமான சொற்றொடர்களோடோ நாம் இந்த கருத்தை கூறினால் அவர்கள் என்ன நினைத்து கொள்வார்களோ, நம்மை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற பயமின்றி தான் சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக சரியாக எடுத்துரைத்தார். இவ்வாறு நமது ஆண்டவர் மேல்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் என்ற பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் தனது போதனையை கூறினார். இதற்கு காரணங்கள் உண்டு. 1, அவர் இறை தந்தையோடு ஒன்றித்த வாழ்வு வாழ்வது. 2வது, அவருக்குள் இருந்து செயலாற்றுகின்ற தூய ஆவியானவர். மற்றொன்று, அவர் வாழ்ந்த உண்மையான நேர்மையான வாழ்வு. ஆம், எங்கே இறை அருளும் உண்மையும் நன்மையும் நேர்மையும் நிறைந்துள்ளதோ அங்கே தீமை விலகுகிறது, இருள் மறைந்து போகிறது. அதுதான் இங்கும் நிகழ்கிறது. இயேசு என்னும் நன்மையின் கருவூலத்தை கண்டவுடன் சாத்தான் பயந்து அவரின் அதிகாரமிக்க சொற்களை கேட்டவுடன் அம்மனிதரை விட்டு விலகிச் செல்கின்றான். அங்கிருந்த மக்கள் அவரின் சொற்களை, அவரின் செயல்களை கண்டு வியந்து போகின்றனர். இன்றைய உலகில் அதிகாரத்துடன் பிறரிடம் நடந்து கொள்வோர் பலர் உள்ளனர். பிறருக்கு அறிவுரை கூறுவோர் பலர் உள்ளனர். ஆனால் இவர்கள் யாரிடம் தங்களது அதிகாரத்தை காட்டுகின்றனர், யாருக்கு அறிவுரைகளை கூறுகின்றனர் என்று காண்போமானால் அது அவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. ஆனால் இறைமகன் நம்மை அவரை போல் நன்மையின் இருப்பிடமாக வாழ அழைக்கிறார். நமது திருமுழுக்கின் வழியாகவும் உறுதி பூசுதல் வழியாகவும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாமும் இறை தந்தையோடு இறை மகனோடு மிக ஆழ்ந்த உறவு கொண்டு வாழ முயல வேண்டும். அவ்வாறு வாழும்போது நாம் பயமின்றி உண்மையான நேர்மையான வாழ்வு வாழ முடியும். ஆகவே உண்மையான நேர்மையான வாழ்வு வாழ்வோம். தூய ஆவியானவரின் செயல்பாடுகளை நம்முள் உணர்ந்து சிறந்த நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்வோம். ஆமென்.